அரசு மருத்துவமனை தரமாக இருக்கா? தரமாக இருந்தால் ஏன் அம்மையா ஜெயலலிதா அப்பளவில் படுக்க வேண்டும், அரசு மருத்துவமனைக்கு போகவில்லை? தரமில்லை. ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் காவிரியில் படுக்க வேண்டும், அரசு மருத்துவமனைக்கு ஏன் போகவில்லை? தரமில்லை. ஏன் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேரில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் சேர்த்தார்கள். 2 நாள் தான், உடனே காவிரிக்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஏன்? தரமில்லை. தரமில்லை என்பது நம் மக்களுக்கு சொல்வது யார்? அரசை நடத்துபவர்கள், மருத்துவமனையை நடத்துபவர்கள், அரசை ஆள்பவர்கள். அவர்களுக்கு அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தின் மீதும் மருத்துவமனை மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி? ஏன் தரமில்லை? தரமில்லாதவர்களிடம், தரங்கட்டவர்களிடம் ஆட்சியும் அதிகாரத்தையும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் தரமற்றுத்தான் இருக்கும். ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கப்படுகிறது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது தரமாக இருக்கிறதா? தரமாக இருக்கிறதா? ஒரே நிலம், ஒரே நெல், அது கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்கிறது. ரேஷன் கடைக்கு மக்களுக்கு சேவைக்கு வரும்போது தரங்கட்டு இருக்கிறதே. இடையில் என்ன நடக்கிறது? ஒரே நெல் தானே. அதே அரிசி கடைக்கு போகும்போது தரமாக போகிறதே, அதே அரிசி மக்களுக்கு கொடுக்கப்பட வரும்போது தரமற்று இருக்கிறதே. காரணம் என்ன? அங்கே என்ன நடக்கிறது? எதற்கு நமக்கு கல்வி? எதற்கு நமக்கு மூளை? எதற்கு? சிந்தித்து ஆய்ந்து அறிந்து செயல்பட வேண்டாமா? 1000-500 வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதற்குத்தான் தேர்தல் வருகிறதா? அதற்குத்தான் வருகிறதா? அதுக்குத்தானா? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது உலகில் அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது நமக்கு நீங்கள் கற்கவில்லை. அதை மதிப்புமிக்க உரிமை மக்களாட்சியிலே மக்களிடத்தில் இருக்கிற அந்த வாக்கு, அதை விற்பது என்பது ஒரு தன்மான இழப்பு, ஒரு அவமானம் என்கிறார். இதை படிக்காத பிள்ளைகளானா? படிக்கவில்லை. வாக்கை விற்பது எந்த வழியில் சரியானது? அது ஒரு தேச துரோக குற்றம் இல்லையா? தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சரியான தலைவனை தேர்வு செய்ய தவறுவது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பிழை.